சொன்னது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க இருந்து தஞ்சாவூர் போகணும் சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலை கடன் முடிக்காம விடுவாங்க தஞ்சாவூர். இப்பெல்லாம் மீன்ஸ் போட்டுட்டே சொன்னா கேளுங்கடா. பாவிகள் அந்த மீன்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு பயமே கிடையாதா? பேர்பட்ட பயம் இல்லாத மீன்ஸ் கிரியேட்டர்ஸ் யாரா நீங்க எல்லாம்? அப்படிதான் தோணுது. AK-74 அது ஏன்னு தெரியல. அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போல தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அப்போ என்ன சொல்ற மாதிரி இந்த துப்பாக்கி இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த துப்பாக்கி வந்து விளம்பரப்படுத்திட்டு பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பயன்படுத்தணும்னு சொன்னதுதான் பொய். அது பொய் தான். இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஸ்கிப் பண்ண வீடியோ. என்னை வந்து 2 முறை கனடா அமெரிக்கா சீமான் கதை கைது செய்றாங்க. நான் என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்க கூடாது. கைது செய்யற அளவுக்கு ஒன்னும் செய்யல. அதான் பிரச்சனை. என் நாட்டுக்குள்ள நீ நுழையாதேங்கிறான். ஐயா ஒரு நிமிஷம். இவரா மீண்டும் மீண்டுமா? அது என்னடா சொன்ன அவன்? இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஓ குட்டி பகவதியா? ஆமா, ஓ நல்ல காம்பினேஷன். குட்டி பகவதிரா அவரு? போல யாருக்கிட்ட? குட்டி பகவதி கிட்டே வா. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? இது என்ன ட்விஸ்ட் மீன்ஸ்? மீதி இருக்கிறவன நான் போடலாம்னு இருந்தா அப்போ 2 பேரையும் நான் தான் போடணுமா? என்னடா மீன்ஸ் இப்படி எடிட் பண்றீங்க? ஃபேவரட் சாங் எது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். என்ன சாங்? நான் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. சுட்டா சூரியனான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இல்ல சும்மாவா சொன்னாங்க? குட்டி 8 அடி பாஞ்சா இல்ல அப்படி வராது. அப்பா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். ஆனா இந்த குட்டி 126 அடி பாயுதே. அதுதானே ஆச்சரியம். வெறித்தலா வெறித்தலா. அதுவும் ஆரியா ப்ரோ போடா. ரியாக்ஷன் தான். விஜய்னா வெரி ராங் தான். என்ன ராங்? இது போட்டோ நல்லா தானே இருக்கு. அட போட்டா என்ன இது? டேய் ஓ ஓகே ஓகே கூல் கூல். ஒரு நிமிஷம், இது சாதாரண ஃபோட்டோ தானே. இதுக்கு எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த பக்கம் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காண்டி ஃபோட்டோ ஓட்டியிருக்காங்க. என்ன விளம்பரம்? ஏதோ ஒரு நகை விளம்பரம், அவ்வளோதானே. ஆனால் எனக்கு கோவமாக வருது. எவன்டா அந்த விளம்பரத்தை கொண்டு அந்த இடத்துல வச்சது? ஏங்க இந்த ஸ்பைடர்மேன் படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண படமே கிடையாது. ஒரு பிஜிஎம் இல்ல, தொட்டாலே சர்க்கஸா, நான் பில்டிங் பிஜிஎம் இல்லையா? ஸ்பைடர்மேனா ஹே, ஒரு பில்டப் இல்ல. நீங்க மட்டும் அவன் குறுக்க போடாதீங்க. ஷோ அது ஹாலிவுட் மூவியா? அதுல என்ன பில்டப்? ஆமா, இவர் லாரி ஓட்டிட்டு போறாரு, குறுக்க வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாரு. ஒரு ஐட்டம் சாங் இல்ல. வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ். ஐட்டம் சாங்கா? வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ். அது எதுக்கு ஹாலிவுட் மூவில? ஸ்பைடர் சென்ஸ். யோ எனக்கு இப்பதான் புரியுது. அண்ணன் ஒரு பாலையா ஃபேனு, மகேஷ் பாபு ஃபேனு, ஜூனியர் NTR ஃபேனு. யோ நீ எல்லாம் ஹாலிவுட் மூவி பார்க்க வரலாமாயா? உனக்கெல்லாம் ஏமையா ஹாலிவுட் மூவிக்கு உனக்கெல்லாம் ஏமையா டிக்கெட் கொடுக்குது? அதை போய் சொல்லியா? இல்லை டிக்கெட் வாங்குறது உன்னோட உரிமை, வாங்கிக்க பார்த்துக்க. ஆனால் ஹாலிவுட் மூவியை குறை சொல்கிற தகுதி 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 யாருக்குமே இல்லை உலகத்தில். சொல்கிறேன், ஹாலிவுட் மூவிஸ்ன்றது அதுதான் ஹாலிவுட் மூவி. ஏன் ஹாலிவுட் மூவியை விரும்புகிறாங்க தெரியுமா மக்கள்? ஏன்னா அது ஹை பட்ஜெட்டு. எப்படின்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு கிராஃபிக்ஸு அது இதுன்னு நம்மளை நல்லா வியக்க வைப்பாங்க. இந்த தெலுங்கு சினிமா மாதிரி நிறையா பணத்தெல்லாம் வாங்கிட்டு அடிச்சு அங்கே பறக்க விட்றது, பாலையா ஃபைட் சீன்லாம் பார்த்து ரசித்த உங்களுக்கு ஹாலிவுட் ஃபைட் சீனை பார்த்து ரசிக்க தகுதியே இல்லை. வடிவேல் காமெடி மாதிரி காமெடியும் இல்ல. இப்படி எதுவுமே இல்லைங்க. மச்சான் ஃப்ரீயா டிக்கெட் போட்டுக்கிறேன்னு கூப்பிட்டான், அதுக்காக தான் வந்தேன். டப்பிங் பேசும்போது நிறைய பேர் இதுக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க, மீம்ஸ்லாம் போட்டு. ஐயா வேணாயா அண்ணே, விஜய் சேதுபதி அண்ணே, உங்களோட எல்லா படமுமே எனக்கு பிடிக்கும். அது எதுக்கு தெரியுமா?
ஏன்னா உங்களோட ஆக்டிங் காண்டி தான். உங்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களை மிஞ்சவே முடியாது யாருனாலையும். அந்தளவுக்கு சூப்பராக நடிப்பீங்க. ஆனால் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த டூம் ஸ்டேல அயன் மேனுக்கு மட்டும் தயவு செஞ்சு வாய்ஸை டப் பண்ணிடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்களை கெஞ்சி கேட்குறேண்ணா. உங்க உடம்புல கை வச்சா ரொம்ப தப்பு. அது Yes. இடுப்பு கீழ பேக். எஸ் கை வச்சா பெரிய தப்பு. கரெக்ட். இல்லை 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 இல்லை, அது எதிர்பார்க்கவே இல்லை. வேணாம், தயவு செஞ்சு வேணாம். இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணாதீங்கடா. ரெண்டாவது செஸ்ட். நான் கடுப்பாயிருவேன். இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணி உங்க கூட என்னை பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்றாதீங்கடா. நீங்கள் பாட்டில் கண்ட வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்புறீங்க, நான் அதை ரியாக்ஷன் பண்ணுறேன். ஆனால் இந்த பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு இந்த வீடியோ பற்றி தெரியலை. நான் பார்த்து இதை என் மொபைலில் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணும்போது மாட்டிக்கிறேன். பிரச்சனை இல்லை, ஏதோ நான் தான் இந்த வீடியோ எடிட் பண்ண மாதிரி. எப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோமா? இல்லை என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்டா இருந்தாலும், பாடம் சொல்லி தர வாத்தியாரா இருந்தாலும், எதிர் வீட்டு அங்கிளா இருந்தாலும், என்னடா தாத்தாவாகட்டும், மாமாவாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அவன் பெரியப்பாவாவே இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும். ஆனால் அந்த மீம் கிரியேட்டர்ஸ் உங்கள் மேலே மரியாதை இருக்குது, கோபம் இருக்குடா. இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. நல்ல எடிட்ஸை கொடுங்கடா மக்களுக்கு. எதுக்கு ஓவர் ஆக்டிங்? இவ்வளோ ஓவர் ஆக்டிங்லாம் வேண்டாங்க அப்படி ஒரு காரணம் ப்ளீஸ். போட்டு பலிச்சு வெளியே இதயத்தை ஏய், எடுத்து ஒரு மாதிரி செட் ஆகி வந்திருக்கு யுவன் சார். அந்த மாதிரி நான் ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் என்னை அசிங்கமாக நினைக்க வேணாம். அந்த அக்கா ஓவர் ரியாக்ஷன் கொடுத்ததுனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறேன். புரியுதா? என் புள்ள தெரியாம பால் போட்டதுக்கு உன் புருஷன் அடிப்பானா அவனை? ஏ கேமராமேன் அவர் கண்ணடியில் தெரியுறாரு. பக்கத்து வீட்டு பஜார் வந்து கத்திட்டு இருக்கு பாரா. என்னடா பண்ண? இதுக்கெல்லாம் போய் அக்கா கூட்டு வராங்களா யாராவது? ஆண்டிஸ் வீக்னஸ் பாயிண்ட் இதுதான். ஆண்டிஸோட வீக்னஸ் பாயிண்ட். ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு தண்ணீர் தாகம் எடுத்ததால் எறும்பா? தண்ணீர் குடிக்க இதுவா? ஆற்றங்கரைக்கு சென்றது. ஐயா தாத்தா, நீங்க எறும்புவா? அவனது கால் சறுக்கி அவன் அடித்துச் செல்லப்பட்டான். அவன் கிட்டத்தட்ட மூழ்கும் தருவாயில் இருந்தபோது அருகில் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்த புறா இதையெல்லாம் பார்த்து புறாவுக்கு ஏற்பட்டது. ஐயா வேற லெவல் காமெடி. ஒரு இலையை பறித்து அந்த இலையின் மீது ஏறி அமர்ந்து பாதுகாப்பாக கரைக்கு சென்றது. அது புறாவிற்கு நன்றி தெரிவித்தது. விசித்திரமா இருக்கே. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேடன் காட்டிற்கு வந்தான். அந்த புறா வித்தியாசமா இருக்காரு. வீச முயன்றான். இதை பார்த்ததும் தன் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான் என்று எறும்பு புரிந்து கொண்டது. அது வேட்டைக்காரனின் காலில் கடிக்க தொடங்கியது. வலியால் வேட்டைக்காரன் குறி தவறிவிட்டது. நல்ல செயல் ஒருபோதும் போகாது.